நடந்துக்கிட்டு இருக்கு. என்னன்னா, இதுவரை இல்லாத அளவில் நதிகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற உணர்வானது கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாக வந்துட்டுருக்கு. மிகப்பெரிய மாற்றம் வந்துட்டு, அது மூலமான நிறைய முன்னெடுப்புகள் நடந்துட்டு. கங்கை நதி மீட்பு அப்படின்னு கங்கைக்காக அரசாங்கம் நிதி ஒதுக்கினாங்க. அதே போல் அதைத் தொடர்ந்து பல நதிகளுக்கும் சில முன்னெடுப்புகள், அதாவது மீட்டெடுக்க வேண்டும், தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற உணர்வுகள் வந்துட்டுருக்கு. இதற்கு நாம் எல்லோருக்கும் நன்றி பாராட்டணும். அகில பாரதிய சன்னியாசி சங்கம் 2011 காவிரி நதிக்காக யாத்திரைகள்லாம் ஆரம்பித்து நீர் மேலாண்மை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்னெடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும். காவிரியில் பல இடங்களில் 10 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல தடுப்பணை கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை முத வச்சோம். அது மட்டும் அல்லாமல் காவிரி கரைகள் பலப்படுத்த வேண்டும். இது கரிகால் சோழன் காலத்தில் பலப்படுத்தப்பட்டது காவிரி கரைகள். அதன் பிறகு காவிரி கரைகளை பலப்படுத்துவதற்கான முன்னெடுப்புகள் எதுவும் நடக்கலை. இன்றைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், இப்போ சட்டசபையில் நதி நீர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற உணர்வை பல சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக அன்புமணி சௌமியா அன்புமணி அவர்கள் அதை முன்னெடுத்து வெகு அழகாக அதை எல்லாரும் புரியும் வண்ணம், எல்லாரும் ஏற்கும் வண்ணம், எல்லாரும் பாராட்டும் வண்ணம் அவர்கள் முன்னெடுத்து அந்த விஷயத்தை கொண்டு போயிருக்காங்க. உண்மையிலேயே தமிழகம் ஒரு அற்புதமான நீர்நிலைகளை கொண்ட நீர் ஆதாரத்தை பெற்ற மாநிலம். வேறு எந்த மாநிலத்துக்கும் அந்த சிறப்பு கிடையாது. பஞ்சாபில் 5 நதிகள் ஓடி பஞ்சாபை மிகப்பெரிய செழிப்பு மிக்க பகுதியாக மாற்றியிருக்கிறது. அதுபோல நம் பாரதி சொல்கிறான், காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருணை நதி. இந்த 5 நதிகள் ஜீவாதாரம் மிக்க நதிகள். இந்த நதிகளில் வேறு எந்த ஊர்லேயும் இல்லாத ஒரு சிறப்பு, ஒவ்வொரு நதியிலும் 10-15 கிளை நதிகள் அந்தந்த பகுதியில் தோன்றி அந்தந்த காவிரியோட, தாமிரபரணியோட, அதுபோல் பாலாரோட, தென்பெண்ணை நதியோட எல்லாம் கலந்துட்டுருக்கு. இந்த அற்புதம் நடக்கிற இடம் தமிழ்நாடு. ஆனால் நாம் ஒரு தவறு பண்ணுறோம். என்ன தவறு பண்ணுறோம்னா, எந்தவித வசதி வாய்ப்புகள் இல்லாத போதும் நதிகளில் மண்வெட்டி கூடையை வச்சு இந்த நதிகளை செம்மைப்படுத்திய, கரையை மேம்படுத்திய வரலாறு தமிழ்நாட்டுக்கு உண்டு. இன்றைக்கு நமக்கு விஞ்ஞான வசதிகள் அதிகமாக இருந்து இன்றைக்கு நதிகளை பார்க்க முடியலை. எங்கே பார்த்தாலும் காட்டுக்கருவைகள் மன்றி மணல் திட்டுகள் நிறைந்து எல்லா இடத்துலையும் நீர் ஊற்று அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்க்கண்கள் எல்லாம் மூடி போயிடுச்சு. அதையெல்லாம் சரி பண்ணி நதியை தூய்மைப்படுத்தி நதியை செப்பனிட்டு நதியை பாதுகாத்தால் நிலத்தடி நீராதாரம் உயரும். அதுபோல் நதிகள் உற்பத்தி பண்ணுற மற்ற கிளை நதிகளுடைய ஆரம்ப இடத்திலிருந்து அது நதிகளில், பெரிய நதிகளில் கலக்கும் வரை அதை சரி செய்து நீர் ஊற்று கண்கள் அடைபட்டு கிடைக்கின்ற அந்த நீர் ஊற்று கண்களை செப்பனிட்டால் நமக்கு தேவையான நீர் ஆதாரங்களை பெற முடியும். இதுக்கு உதாரணமாக கரூர் பக்கத்தில் மோகனூரில் ஒரு தடுப்பணையை கட்டினாங்க. அந்த தடுப்பணையை கட்டியதன் மூலமாக 10 TMC தண்ணியே அங்கே சேர்த்து வைக்கிறாங்க. அது மூலமாக 3000 மீனவர்கள் மீன் பிடித்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொடுக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 30 கிலோமீட்டர் தூரம் எல்லா கிணறுகளும் இயற்கையாக நீர் நிறைந்து இருக்கின்ற ஒரு அற்புதத்தையும் பார்க்க முடியும். இப்படியெல்லாம் இருக்கும்போது 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஒரு இடத்தில் தடுப்பணைகளை உருவாக்கி வெள்ள காலங்களில் வந்தாலும் சரி, வரலைனாலும் சரி, தண்ணியை ஓரளவாக சேமித்து வைத்தால் அந்த பகுதியில் விவசாயிகளுக்கு இந்த கிணறுகள் மூலமாகவே தண்ணீரை பெற முடியும். போர்வெல் நம்ம அதிகமாக போட்டோம்னா கடல் நீர், உப்பு நீர் பூமிக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். அப்படி உள்ளுக்குள்ளே வந்துச்சுன்னா குடிக்கின்ற நீர் உப்பு நீராக மாறிட்டுனா அதை மாற்றி அமைக்கிறதுக்கு 100-200 ஆண்டுகள் ஆனாலும் முடியாது. கடல் நீர் உள்வாங்கியது என்றால்
200-300 ஆண்டுகளுக்கு நமக்கு நல்ல தண்ணி கிடைக்காது. இது இயற்கையான சுகம். இதை ஒரிசாவில் பண்ணியிருக்காங்க. ஒரிசாவில் 20 அடியில் ஹேண்ட் பம்ப் போட்டு அவ்வளோ தண்ணி எடுக்கிறாங்க, குடிக்க தண்ணி பயன்படுத்துகிறாங்க. எந்த இடத்துலையும் போர்வெல் கிடையாது. போர்வெல் இல்லாமல் நல்ல குடிநீரை கடற்கரை ஓரம் பெற முடியும்னா தமிழ்நாட்டில் ஏன் செய்யக்கூடாது? இதை நாம் அறிவார்ந்த சிந்தனையாளர்கள், அறிஞர்கள், வல்லுநர்கள் இதை அரசுக்கு தெரிவித்து அதற்கான ஒரு மையப்புள்ளியை உருவாக்க வேண்டும் என்று அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். ஆனால்